அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு ஜென்ம ராசியில் குரு வக்கிரம், 2 கேது, 3 உள்ள சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் புதனுடன் இணைகிறார். அடுத்து தங்களுடைய 5ஆம் இடத்தில் செவ்வாய், அஷ்டமத்தில் ராகு, அடுத்து சனி மீனராசியில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4 சூரியன் 8 ராகு இருப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் உண்டாகலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளி இடங்களில் உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆக உடல் நலனில் அக்கறை தேவை. நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். வீண் அலைச்சல் கூடாது. அதனால் உடலில் சோர்வு அசதி வந்து விலகும். 4 சுக்கிரன் 5 புதன் இருப்பதால் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் உண்டாக்கி உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலை சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். குடும்ப விஷயங்களை, தொழில் ரகசியங்களை வெளியில் தாங்கள் சொல்ல வேண்டாம். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பதும் மறந்து போகும். ஞாபக மறதி உண்டாகும். ஆகவே ஹயக்ரீவரை வழிபடுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அதிகாலை எழுந்த வேண்டும். தொழிலுக்குரிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைய குரு பார்க்க இவ்வாரம் நல்ல பலன் நடைபெறும். குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம். ஏனென்றால் 5 உள்ள செவ்வாயை குரு பார்ப்பதால் குரு மங்கள யோகம் நன்மைகளை செய்யும். புதிய வாய்ப்புகளை தரும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு முன்னேற்றம் தரும். பிறர் மதிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள். சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. உச்சம் பெற்ற குரு ராசியில் இருந்தாலும் அவருடைய பார்வை முக்கியமான இடங்களில் படிவதால் அதிக நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ தரிசனம் உண்டு. பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும். அஷ்டமத்தில் ராகுவும் 2 கேதுவும் இருப்பதால் பல நேரங்களில் தாங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறாமல் தோல்வியில் முடியலாம். மாற்று வழிகளை யோசித்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். எந்த காரியமும் தாமதத்தோடு முடியும். பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். தங்களுக்கு 2ஆம் தேதி காலை 11:27 வரை சந்திராஷ்டமம். அந்த நாளில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மன் அல்லது புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.